அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது மீனம் ராசிக்கு கார்த்திகை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். சனி 1ஆம் வீட்டில் இருக்கும்போது அது வாழ்க்கையில் ஒரு தீவிரமான, ஒழுக்கமான மற்றும் பொறுப்பான அணுகுமுறையை குறிக்கிறது. இது பெரும்பாலும் ஆரம்பகால வாழ்க்கை சவால்களுக்கு வழிவகுக்கும். இது மீள்தன்மையை உருவாக்குகிறது. இந்த நிலைப்பாடு தன்னம்பிக்கை, எச்சரிக்கையான உணர்ச்சி இயல்பு மற்றும் கடின உழைப்புக்கான தாமதமான வெகுமதிகளுடன் போராட்டங்களை ஏற்படுத்தும். ஆனால் இறுதியில் வலுவான தன்மை, முதிர்ச்சி மற்றும் நிலையான, நீண்டகால வெற்றியை உருவாக்கும் திறனுக்கு வழிவகுக்கும். தனிநபர்கள் சிறு வயதிலிருந்தே ஒழுக்கமானவர்களாகவும் பொறுப்பானவர்களாகவும் வாழ்க்கையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். மீள்தன்மை ஆரம்பகால சவால்களை எதிர்கொள்வது மீள்தன்மை மற்றும் உள் வலிமையை வளர்க்க உதவுகிறது. முதிர்ச்சி அவர்கள் பெரும்பாலும் தங்கள் சகாக்களை விட திருப்தியடைந்தவர்களாகத் தோன்றுகிறார்கள். வலுவான தீர்ப்பு இந்த நிலைப்பாடு சிறந்த தீர்ப்பு திறன்களுக்கும் வலுவான, அடித்தளமான அடையாள உணர்வுக்கும் வழிவகுக்கும். நிலையான வெற்றி சவால்களும் கடின உழைப்பும் பிற்கால வெற்றிக்கு ஒரு நிலையான அடித்தளத்தை உருவாக்கும். சுய சந்தேகம் மற்றும் தன்னம்பிக்கை பிரச்சினைகள் அடையாளம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் ஆரம்பகால போராட்டங்கள் இருக்கலாம். உணர்ச்சி எச்சரிக்கை தனிநபர்கள் உணர்ச்சி ரீதியாக ஒதுக்கப்பட்டவர்களாகவும் உறவுகளில் எச்சரிக்கையாகவும் பாதிப்பை காட்டத் தயங்குபவர்களாகவும் இருக்கலாம். தாமதமான வெகுமதிகள் சனியின் செல்வாக்கு கடின உழைப்புக்கான அங்கீகாரம் அல்லது வெகுமதிகளை தாமதப்படுத்தலாம். அழுத்த உணர்வு முழுமையை அடைய ஒரு நிலையான அழுத்தம் மற்றும் ஒருவரின் முயற்சிகள் முழுமையாக பாராட்டப்படவில்லை என்ற உணர்வு இருக்கலாம். 12ஆம் வீட்டில் ராகு இருந்தால் அது குறிப்பிடத்தக்க ஆன்மீக அல்லது மாய நாட்டங்கள், வெளிநாட்டு நாடுகளுடன் வலுவான தொடர்பு மற்றும் மறைக்கப்பட்ட ஆசைகள் அல்லது கவலைகளுக்கு வழிவகுக்கும். இந்த நிலைப்பாடு சாத்தியமான நிதி இழப்புகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அல்லது விழிப்புணர்வு ஆகியவற்றுடன் தொடர்புடையது. தூக்கக் கலக்கம் அல்லது கனவுகள் போன்ற சாத்தியமான உளவியல் போராட்டங்களுடன் தொடர்புடையது. இறுதி விளைவு ராகுவின் ராசி மற்றும் அம்சங்கள் உட்பட தனிநபரின் ஒட்டுமொத்த பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது. ஆன்மீக மற்றும் மாய நோக்கங்கள் இந்த நிலைப்பாடு அமானுஷ்யம், ஆன்மீகம் மற்றும் மனதில் ஒரு தீவிர ஆர்வத்தை உருவாக்கி தியானம் போன்ற பயிற்சிகள் அல்லது மெட்டாபிசிக்ஸில் வலுவான ஆர்வத்திற்கு வழிவகுக்கும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு நாடுகளுடனான வலுவான தொடர்பு என்பது ஒரு பொதுவான கருப்பொருளாகும். இது அடிக்கடி பயணம் செய்ய அல்லது வெளிநாடுகளில் குடியேற வழிவகுக்கும். மறைக்கப்பட்ட ஆசைகள் மற்றும் கவலைகள் ராகுவின் செல்வாக்கு மறைக்கப்பட்ட அல்லது அடக்கப்பட்ட ஆசைகளை உருவாக்கி மனதில் கவலைகள், கனவுகள் அல்லது தூக்கமின்மைக்கு வழிவகுக்கும். நிதி சவால்கள் இது கண்ணுக்கு தெரியாத அல்லது திட்டமிடப்படாத செலவுகள், நிதி இழப்புகள் மற்றும் அதிக செலவுகளை குறிக்கலாம். சுகாதார பிரச்சினைகள் கண்டறிய கடினமாக இருக்கும் உடல்நல பிரச்சினைகள் இருக்கலாம். சில சமயங்களில் மருத்துவமனையில் சேர்க்கப்படுதல் அல்லது சிறைவாசம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. உளவியல் மாற்றம் தங்கள் மனதில் இருந்து புதைக்கப்பட்ட உணர்வுகள் மற்றும் தீர்க்கப்படாத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும்போது ஜாதகக்காரர்கள் தீவிர உளவியல் மாற்றத்தை அனுபவிக்கலாம். 6ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது எதிரிகள், கடன்கள் மற்றும் ஆரோக்கியம் போன்ற சவால்களை ஒரு தனித்துவமான அணுகுமுறைக்கு வழிவகுக்கும். தடைகளை உள்ளுணர்வாக கடக்கும் போக்குடன் இந்த நிலைப்பாடு மர்மமான உடல்நல பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும். அவற்றை கண்டறிவது கடினம், ஆனால் இது வலிமையையும் எதிரிகளை வெல்லும் திறனையும் வழங்குகிறது, பெரும்பாலும் குறைந்தபட்ச முயற்சியுடன். ஒரு நபர் சேவை அல்லது குணப்படுத்துவதில் சாய்ந்திருக்கலாம், ஆன்மீகம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடலாம், மேலும் பெரும்பாலும் அன்றாட வேலைகளிலிருந்து விலகியிருக்கலாம். எதிரிகளை வெல்வது இந்த நிலை எதிரிகள் மற்றும் தடைகளை கடக்கும் ஒரு ஆச்சரியமான திறனை வழங்கக்கூடும். அவை இந்த நிலையில் உள்ள ஒருவரின் ஆர்வத்தை வெறுமனே பின்வாங்கவோ அல்லது இழக்கவோ கூடும். உள்ளுணர்வு சிக்கல் தீர்க்கும் திறன் 6வது வீட்டில் கேது உள்ள ஒருவர் உள்ளுணர்வாக பல பிரச்சினைகள் மற்றும் போராட்டங்களைத் தவிர்க்கலாம். தொழில் வாய்ப்பு இந்த நிலை சிகிச்சை, ஆன்மீகம் அல்லது சேவை சார்ந்த தொழில்களுக்கு சாதகமாக இருக்கலாம். சிலர் வலுவான ஆன்மீக அல்லது சேவை சார்ந்த இயல்பை வளர்த்துக் கொள்ளலாம். நல்ல சுகாதார நடைமுறைகள் இந்த நிலை உள்ளவர்கள் பாரம்பரியமற்ற முறைகள் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கும் போக்கை கொண்ட முழுமையான ஆரோக்கியத்திற்கு ஈர்க்கப்படலாம். உடல்நலப் பிரச்சினைகள் விசித்திரமான அல்லது கண்டறிய கடினமாக இருக்கும் உடல்நலப் பிரச்சினைகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. தவறான நோயறிதலின் அபாயங்கள் அதிகரிக்கக்கூடும். பற்றின்மை, அன்றாட வழக்கங்கள் மற்றும் போராட்டங்களிலிருந்து விலகல் உணர்வு பொதுவானது. ஒருவர் பிரச்சினைகளுக்கு பயப்படாமல் இருக்கலாம், ஆனால் வழக்கமான முறையில் அவற்றுடன் ஈடுபடாமல் இருக்கலாம்.
காயத்திற்கு ஆளாகும் தன்மை. இந்த நிலை ஒரு நபரை காயங்கள் மற்றும் விபத்துகளுக்கு ஆளாக்கக்கூடும் என்று சில விளக்கங்கள் தெரிவிக்கின்றன. 4ஆம் வீட்டில் குரு பொதுவாக வீடு, குடும்பம் மற்றும் வீட்டு மகிழ்ச்சி தொடர்பான நல்ல தாக்கங்களை கொண்டு வருகிறார். இதில் அதிகரித்த செல்வம் மற்றும் சொத்து ஆகியவை அடங்கும். இந்த இடத்தை பிடித்த நபர்கள் பெரும்பாலும் புத்திசாலி, தாராள மனப்பான்மை கொண்டவர் மற்றும் திருப்தியானவர் என்று கருதப்படுகிறார்கள். வீடு மற்றும் கார் போன்ற ஆடம்பரங்களை அனுபவிக்கிறார்கள். இருப்பினும் இந்த இடம் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும். எடுத்துக்காட்டாக, தொழில்முறை காரணங்களுக்காக ஒருவரின் தாயிடமிருந்து அல்லது தாயகத்திலிருந்து பிரிந்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள். வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கை 4வது வீடு தாய் மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கிறது. இவை குருவின் இருப்பால் சாதகமாக பாதிக்கப்படுகின்றன. இந்த இடம் ஒரு இணக்கமான மற்றும் ஞானம் நிறைந்த வீட்டை ஊக்குவிக்கிறது. செல்வம் மற்றும் சொத்துக்கள். தனிநபர்கள் தங்கள் தனிப்பட்ட சொத்துக்கள் மற்றும் செல்வத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இது பரம்பரை மூலம் சாத்தியமாகும். அவர்கள் வீடு, கார் மற்றும் சொத்து போன்ற ஆடம்பர இன்பங்களை அனுபவிக்க வாய்ப்புள்ளது. தனிப்பட்ட குணங்கள். இந்த இடம் ஞானம், தாராள மனப்பான்மை மற்றும் பொதுவாக மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையுடன் தொடர்புடையது. நல்ல அதிர்ஷ்டம். 4வது வீட்டில் வியாழன் மிகுந்த திருப்தியை அளிக்கும் மற்றும் சவால்களை சமாளிக்க தனிநபர்களுக்கு உதவ முடியும். குடும்ப பிரிவு. ஒருவரின் தாயிடமிருந்து அல்லது தாயகத்திலிருந்து சிறிது காலத்திற்கு பிரிந்து செல்ல வாய்ப்பு உள்ளது. இது தொழில்முறை காரணங்களால் இருக்கலாம். ஆறுதல் மண்டலங்களில் சிரமம். சில தனிநபர்கள் தங்கள் ஆறுதல் மண்டலத்திலிருந்து விலகிச் செல்ல விரும்பலாம். இது குடியிருப்பில் மாற்றத்திற்கான விருப்பத்திற்கு வழிவகுக்கும். தீய செல்வாக்கு. வியாழன் மற்ற தீய கிரகங்களால் பாதிக்கப்பட்டால் அது எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். ஒரு நபரை வாதத்தில் ஈடுபடுத்தி அல்லது இறுக்கமாக ஆக்குகிறது. சுக்கிரன் 8வது வீட்டில் இருக்கும்போது அது நீண்ட ஆயுளையும் குறிப்பிடத்தக்க செல்வத்தையும் குறிக்கலாம். இது பரம்பரை அல்லது வாழ்க்கை துணையின் சொத்துக்கள் மூலம் சாத்தியமாகும். இந்த இடம் உளவியல், மாயவாதம் மற்றும் அமானுஷ்ய நடைமுறைகள் போன்ற மறைக்கப்பட்ட அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தும் பாடங்களில் ஆழ்ந்த ஆர்வத்தையும் குறிக்கிறது. மேலும் வாழ்க்கை துணை மற்றும் அவர்களது குடும்பத்துடன் சக்திவாய்ந்த தொடர்பை உருவாக்க முடியும். இருப்பினும் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள பிற காரணிகளை பொறுத்தது. நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம். இந்த நிலை பாரம்பரியமாக நீண்ட ஆயுளுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் மிகவும் செல்வந்தராக இருப்பது, ஒருவேளை ஒரு நில உரிமையாளராக மாறுவது அல்லது பணம் மற்றும் சொத்துக்களை வாரிசாகப் பெறுவது ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பரம்பரை மற்றும் கூட்டாளியின் செல்வம். பூர்வீகவாசிகள் தங்கள் மனைவியிடமிருந்தும் அவர்களின் மனைவியின் குடும்பத்தினரிடமிருந்தும் அல்லது பரம்பரை மூலம் நிதி நன்மைகளை பெறலாம். ஆழ்ந்த உணர்ச்சி மற்றும் உளவியல் தொடர்புகள். இங்குள்ள சுக்கிரன் கூட்டாளர்களுடன் தீவிரமான பிணைப்புகளையும் வாழ்க்கையின் மர்மமான அம்சங்களில் ஆழ்ந்த ஆர்வத்தையும் உருவாக்க முடியும். அமானுஷ்யத்தில் ஆர்வம். இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் உளவியல், மாயவாதம், தந்திரம் அல்லது பிற மறைக்கப்பட்ட அறிவு மற்றும் குணப்படுத்தும் நடைமுறைகளால் ஈர்க்கப்படலாம். நிதி சார்ந்திருத்தல். செல்வம் ஒரு துணை அல்லது பரம்பரையுடன் பிணைக்கப்படலாம். இது நிதி சார்ந்து இருப்பதை உருவாக்கக்கூடும். எதிர்மறை விளைவுகள். சுக்கிரன் அசுப கிரகங்களால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது சில ராசிகளில் மோசமாக அமைந்திருந்தாலோ விளைவுகள் பாதகமாக இருக்கலாம். மறைக்கப்பட்ட ஆசைகள். ஜாதகருக்கு தடை செய்யப்பட்ட அல்லது தடை செய்யப்பட்ட தலைப்புகளில் வலுவான ஈர்ப்பு இருக்கலாம். இது உணர்வுபூர்வமாக கையாளப்படாவிட்டால் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். 8ஆம் வீட்டில் புதன் இருப்பது மர்மம், உளவியல் மற்றும் ஆராய்ச்சியில் ஆர்வங்களுக்கு வழிவகுக்கும். அத்துடன் திடீர் செல்வத்திற்கான சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தும். ஆனால் தகவல் தொடர்பு சவால்களையும் கவனமாக நிதி மேலாண்மைக்கான தேவையையும் குறிக்கலாம். 8ஆம் வீடு திடீர் நிகழ்வுகள், மாற்றம் மற்றும் மறைக்கப்பட்ட விஷயங்களுடன் தொடர்புடையது. எனவே இங்கே புதன் விரைவான புத்திசாலித்தனம், அமானுஷ்யத்தை பற்றிய ஆர்வம் அல்லது நிதி மற்றும் ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படும் தகவல் தொடர்பு திறன் என வெளிப்படும். அறிவுசார் ஆர்வம். மர்மங்கள், மரணம், உளவியல் மற்றும் மறைக்கப்பட்ட அறிவு போன்ற பாடங்களில் நீங்கள் ஈர்க்கப்படலாம். திடீர் செல்வம். 8ஆம் வீட்டில் சூரியனுடன் புத்தராதித்ய யோகா இணைந்திருப்பது பங்குச் சந்தை, லாட்டரி அல்லது பரம்பரை மூலம் திடீர் ஆதாயங்களை ஏற்படுத்தும். நிதி மற்றும் ஆராய்ச்சி திறன்கள். இந்த இடம் ஆழமான ஆராய்ச்சி அல்லது சிக்கலான நிதி விஷயங்களை கையாள ஒரு திறமையை கொடுக்கும். தொடர்பு சிக்கல்கள். இந்த இடம் சில நேரங்களில் தகவல் தொடர்பு சவால்களுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக மற்ற கிரக தாக்கங்கள் சவாலானதாக இருந்தால், மிகையான விமர்சனம் அல்லது ரகசியம் போன்றது. நிதி ஆபத்து. செல்வத்திற்கான சாத்தியக்கூறு இருந்தாலும் 8ஆம் வீடு பகிரப்பட்ட வளங்கள் மற்றும் திடீர் நிகழ்வுகளைப் பற்றியது. எனவே கவனமாக நிர்வகிக்கப்படாவிட்டால் அது நிதிக்கு ஆபத்தான இடமாக இருக்கலாம்.
9ஆம் வீட்டில் சூரியன் பொதுவாக ஆன்மீக வளர்ச்சி, உயர்கற்றல், தத்துவம் மற்றும் பயணம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் வலுவான தார்மீக திசைகாட்டி, நம்பிக்கையான கண்ணோட்டம் மற்றும் கற்பித்தல் அல்லது உயர்கல்வியில் இயல்பான நாட்டம் ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம். இருப்பினும் அவர்களின் நம்பிக்கைகளில் பிடிவாதம் அல்லது அதீத நம்பிக்கைக்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன. அறிவுசார் மற்றும் ஆன்மீக நோக்கங்கள் அறிவு, ஞானம் மற்றும் ஆன்மீக அல்லது தத்துவ ஆய்வுக்கான வலுவான உந்துதல். உயர்கற்றல் மற்றும் பயணம் பல்கலைக்கழகங்கள் மீதான இயற்கையான ஈர்ப்பு மற்றும் வெளிநாட்டு இடங்களுக்குச் செல்ல விருப்பம். நம்பிக்கை மற்றும் ஒழுக்கம் பொதுவாக நம்பிக்கையான கண்ணோட்டம் மற்றும் நெறிமுறைகள் மற்றும் கொள்கைகளின் வலுவான உணர்வு. தொண்டு, இயல்பு ஊக்கமளிக்கும் நம்பிக்கை மற்றும் வலுவான தார்மீக திசைகாட்டிக்கு வழிவகுக்கும். 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது சாகசம், உயர்கல்வி மற்றும் வெளிநாட்டு பயணங்களில் அதிக ஆற்றல் கொண்ட ஒரு நபரை குறிக்கலாம். பெரும்பாலும் அப்பட்டமான ஆனால் நேர்மையான தொடர்பு பாணியை கொண்டவர். இந்த நிலைப்பாடு நம்பிக்கை அமைப்புகளில் மோதல்கள், ஆன்மீக விஷயங்களில் மனக்கிளர்ச்சி மற்றும் அந்த பகுதிகளில் ஆபத்து எடுக்கும் சாத்தியக்கூறுகளுக்கும் வழிவகுக்கும். இதன் விளைவு பிறப்பு ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரக தாக்கங்களைப் பொறுத்தது. சாகசத்தின் மீதான காதல் இந்த நிலைப்பாடு வெளிநாட்டு பயணம் மற்றும் புதிய இடங்களை ஆராய்வதற்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது. கல்வி நாட்டம் தனிநபர்கள் அதிக ஆற்றல் மற்றும் கவனத்துடன் உயர்கல்வியை தொடரலாம். நேர்மையான தொடர்பு பூர்வீகம் நேரடி, நேர்மையான மற்றும் நேரடியானதாக இருக்கும். இது மற்றவர்கள் கவர்ச்சிகரமானதாக காணலாம். அறிவுசார் மற்றும் ஆன்மீக ஆய்வு அறிவுசார் மற்றும் ஆன்மீக விவாதங்கள் மற்றும் நோக்கங்களில் ஈடுபடுவதில் ஆர்வம் உள்ளது. நம்பிக்கைகளில் மோதல் இந்த நிலைப்பாடு சில நேரங்களில் தத்துவ அல்லது மத நம்பிக்கைகள் தொடர்பாக மோதல்களுக்கு வழிவகுக்கும். மனக்கிளர்ச்சி இது மனக்கிளர்ச்சியை ஏற்படுத்தும், குறிப்பாக ஆன்மீக நடைமுறைகள் அல்லது ஆபத்து எடுப்பதில். தகவல் தொடர்புகளில் ஆக்கிரமிப்பு மழுப்பல் சில நேரங்களில் ஆக்ரோஷமாகத் தோன்றலாம். பாரம்பரியத்துடன் போராட்டங்கள், பாரம்பரிய மதிப்புகள் அல்லது மதக் கோட்பாடுகளுடன் ஒத்துப்போக ஒரு போராட்டம் இருக்கலாம்.